வாக்காளர் அடையாள அட்டை இருந்தாலும் அவ்வப்போது அதன் நிலையை வாக்காளர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2019 முதல் 2021 தேர்தல் வரை வாக்காளர் பட்டியலில் 5 முறை ஆண்டுதோறும் பெயர் சேர்த்தல், திருத்தல், நீக்கல் என பணிகள் நடந்தது என்றும் அந்த பணிகள் முடிவு பெற்ற பின் மதர் ரோல் வெளியிடப்பட்டதென்றும் கூறினார். மீண்டும் 2021 முதல் 2023 மார்ச் 7ஆம் தேதி வரை ஒவ்வொரு முறையும் அனைத்து தேர்தல் கட்சியினரிடம் பகுதி வாரியாக முழு தொகுப்பும் வெளியிடப்பட்டது என்று தெரிவித்தார். நீக்கல், சேர்த்தல், திருத்தல் பணிகளில் ஆன்லைன் மூலமாக அனைவரும் பணிகளை பார்க்கலாம் என்று குறிப்பிட்ட அவர், தவறுகள் நடக்காது என கூறவில்லை, தவறுகள் நடக்கும்போது திருத்திக் கொள்ள நேரம் வழங்குவதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் வாக்காளர்கள் அடையாள அட்டை இருந்தாலும் அவ்வப்போது அதன் நிலையை வாக்காளர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அடையாள அட்டை இருந்தால் நம்மளால் வாக்களிக்க முடியும்னா, என்னோட எக்ஸாம்பிளே சொல்கிறேன்னா, குடுகாமில் பணியாற்றிருக்கேன். அங்கே என்னோட பேர் இருந்தது. அதுக்கப்புறம் கீழ்பாக்கில் எங்கள் வீடு வாடகை வீட்டில் இருந்தோம், ரெண்ட்டுகளில் இருந்தோம். அதுக்கப்புறம் கோயம்பேட்டில் இருந்தோம். அந்தந்த இடத்துல இருக்கணும். இப்போ நான் அங்கே போனேன்னா என் பேர் இருக்காது. அவங்க செக் பண்ணுவாங்க. இப்படி இல்லைன்னா அந்தந்த பீரியடில், நான் சொல்கிறேன் 19 to 24. அப்புறம் சென்னையை பொறுத்த வரைக்கும் தென் சென்னையில் பல பேர் போகிறாங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் 30 ஆண்டு இருந்திருக்காரு, அவர் பேர் நீக்கப்பட்டிருக்குங்கிறத செப்பரேட்டாக டெஃபினட்டாக என்கொயர் பண்ணுவாங்க. பட் அந்த இனங்கள் மிகவும் குறைவு.